வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஆங்கிலேயர் வருகை வரை இந்த நாட்டை காட்டு மராண்டி கால சூழலில் அமைத்து வைத்திருந்த பிற்போக்கு சக்திகள் சுதந்திரத்திற்கு பிறகு மீண்டும் தலையெடுக்க ஆரம்பித்து விட்டன. பாபர் மசூதி இடிப்புக்கு பின்னால் ஊக்கம் என்ற அந்த மதவாத சக்திகள் இந்திய அரசியலையும் நிர்வாகங்களையும் நிதி அமைப்புகளையும் மதவாத பேரினுள் சூழ்ந்து வந்த போது அதை எதிர்த்து உலகில் இடிப்புகளும் வெடிப்புகளும் அதிகரித்து வருவதால் உடல் நரம்புகள் அணைக்கட்டு அடைப்புகளால் கோபம் வந்து உயிரிழந்த ரத்தத்தை குறித்து குடிக்கின்ற மதவாத சக்திகளை கண்டு உடல் கிழித்தெழுந்து சாதி மதம் இனம் என்று வேட்டையாடுகின்ற இருட்டுக்களை மண்ணிலிருந்து வெளியேற்றி இந்த மண்ணிற்கு வெளிச்சத்தை தர வேண்டும் என்பதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு இந்த விழாவிற்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றார். அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் நமக்காகவே தலித் மக்களுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார் என்று நம்முடைய அண்ணன் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் செல்லப்பட்ட அண்ணன் அவர்கள் எங்களுக்கு சொல்லிதான் நான் இன்றைக்கு விடுதலை சிந்தையாக இருக்கின்றேன். அண்ணனுடைய அண்ணன் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் செல்லப்பட்ட அவர்கள் எழுதித்தவர்களுடைய